முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைத்தது எப்படி என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்கள். கடந்த மாதம் 20ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே ஒரு நிகழ்ச்சியில, அதாவது கட்சியினுடைய நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்பொழுது முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசி அவதூறு பரப்பியதாக அவர் பேசிய அந்த வீடியோ வெளியானது. இதனை தொடர்ந்து தாவேகாவினர் கொடுத்த புகார்ல அவர் மீது 2 பிரிவுகளின் கீழே அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் நேற்று அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தார்கள் காவல்துறையினர். கைது செய்து நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு நேற்று இரவு அவருக்கு உடனடியாக நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்படுகிறது. அந்த நிபந்தனை ஜாமீன் கொடுத்த அந்த உத்தரவில் என்ன இருக்கிறது, எந்த வாதத்தின் அடிப்படையிலே அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது என்று விசாரிக்கும் பொழுது, அதாவது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு 26ஆம் தேதி வழக்கு பதிவு செய்கிறார்கள். 30ஆம் தேதி அனிதா ராதாகிருஷ்ணன் காவல் நிலையத்திலே ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்படுகிறது. அந்த சம்மனுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பிலிருந்து பதில் அனுப்புகிறார்கள். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 41A என்று சொல்வார்கள். அந்த 41A அடிப்படையில் தான் அந்த சம்மன் வழங்கப்படுகிறது. அந்த சம்மனுக்கு அவர் பதில் அளிக்கிறார். தனது உடல்நிலை காரணம் காட்டி 10ஆம் தேதி தான் விசாரணைக்கு ஆஜராவதாக அவர் குறிப்பிட்டு அதுல ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் காவல் நிலையத்துல. காவல் நிலையத்திலும் அந்த கடிதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதாவது விசாரணைக்கு பிறகு ஒருவர் விசாரணைக்கு ஆஜராக இருந்தால் மீண்டும் அந்த அவரை சம்மன் அனுப்புவதற்கான நடைமுறைகள் அது இருக்கிறது. ஒருவேளை இது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் தான் அதிலே கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். அதாவது இவருடைய ரிமாண்டை சேலஞ்ச் செய்துதான் நீதிமன்றத்திலே அவர் வாதிட்டிருக்கிறார்கள். சம்மன் கொடுத்து அந்த சம்மனிலே விசாரணைக்கு ஆஜராகாத பட்சத்தில் தான் அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையில இவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தையும் காவல் நிலைய ஆய்வாளர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி எனும் பொழுது இவர் 10ஆம் தேதி விசாரணைக்கு வருவதாக சொன்ன நிலையில அவசரமாக கைது செய்தது ஏன் என்று சட்ட நுணுக்கங்களை வைத்துதான் திமுக தரப்புல வழக்கறிஞர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் கொடுத்திருப்பதாகவும் உடனடியாக அந்த நீதிமன்றத்திலே இருந்த காவல் ஆய்வாளரையும் அழைத்து அவ்வாறு கடிதம் பெற்றீர்களா என்று கேட்ட பொழுது அவர் அவற்றையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி அதை ஒப்புக்கொண்ட பொழுது பிறகு ஏன் அவசரமாக கைது நடவடிக்கை மேற்கொண்டீர்கள் என்றுதான் நீதிமன்றமும் கேள்வி எழுப்பி அவருக்கு இந்த நிபந்தனை அடிப்படையில ஜாமீனை வழங்கி இருக்கிறது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது.